ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரவணா ஸ்ரீ பேட்ஸ் ஃபார்ம். இப்போ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும், ஃபிஞ்சஸ் குரூப் ஃபீடிங் நம்ம போட்டிருந்தோம் ஒரு 100 ஜோடி. அதில் 6 ரிசல்ட் எப்படி இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க. 6ஓட க்ரோத் எப்படி இருக்கும், 6 பொறிச்சிருக்கா இல்லையா நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த அப்டேட் தான் நான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் வாங்க நம்ம இன்றைக்கி ஃபார்முக்குள்ளே போகலாம். இதில் குனிஞ்சு போகிற மாதிரி தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட ஃபிஞ்சஸோட ப்ரீடிங் பாக்ஸு ஃபுல்லாக செட்டப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்கு, கம்பளி எல்லாம் எழுதுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம லாக் பண்ணியாச்சு. அடுத்து ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போமா. 6 ரிசல்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஓட ரிசல்ட் நல்லாவே இருக்குது. 6 நல்லா தான் பொறிச்சிருக்கு. குரூப் ஃபீடிங்கில் ரிசல்ட் இல்லாதே சொன்னாங்க. இப்போ சில ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. இதில் ஒரு 2 சிக்கு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2-3 சிக்கு இருக்குது. இதில் முட்டை இருக்குது, எக்கு இருக்குது ஃபுல்லாக. இதுக்கு எல்லாமே இப்போ தான் நல்லா ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்குது. பார்ப்போம். அடுத்து 6 பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 சிக்ஸ் இருக்காங்க. 6 இருக்கிற மட்டும் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் நான். எனக்கு தெரியும் எதில் 6 இருக்குன்னு. இதில் ஒரு 3 சிக்கு இருக்குது. இதில் பாருங்கள் எப்படி ஓப்பனாக கட்டியிருக்கு பாருங்கள். இதில் ஒரு 4 சிக்கு இருக்குது. மோஸ்ட்லி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் முட்டை இருக்குது. ஆனால் 6 பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ரிசல்ட் இப்போ தான் ஃபஸ்ட்டு பேஜ்னால இப்போ தான் ஓரளவுக்கு பொறிச்சிக்கிட்டு இருக்குது 6 எல்லாமே. இதில் 2 இருக்குது. இது சீக்கிரம் நெஸ்ட் அவுட் ஆகிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கூமுட்டை ஆயிடுச்சு. அப்புறம் இதில் ஒரு 2-3 சிக்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 6 இருக்கும். இப்போ தான் பொறிச்சிருக்கு பாருங்கள், சின்ன சிக்காக இருக்குது. அப்புறம் இதுலேயும் 6 இருக்கும். இதில் ஒரு 2 சிக்கு இருக்குது. மேலே இருக்கிற எல்லாத்துலேயும் நம்ம வந்து நல்ல ரிசல்ட்டு தான். இதில் 2 சிக்கு. அந்த பக்கம் நான் போக முடியாது, ஃபுல்லாக கம்பு இருக்கிறனால அந்த பக்கம் தட்டும் எல்லாம் போய் ஒட்டிக்கிடுச்சு சவத்தில். நம்மகிட்ட ஜாவாவும் புதுசாக நம்ம அந்த இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம் ஜாவா போடுறதுக்கு. ஒரு மேலே எல்லாத்துலேயும் நம்ம முட்டை விட்டுருக்கு, எதில் ரிசல்ட் இருக்குன்னு பண்ண முடியாது. இப்போதைக்கு ஒரு 30 சிக்கிட்ட வந்து 30 சிக்கிட்ட இருக்குது நெருக்கி எனக்கு தெரிஞ்சு. மேலே எல்லாத்துலேயும் இருக்கிறனால நம்ம மோஸ்ட்லி இதை பார்க்க முடியாது. நான் எல்லாத்தையும் பார்க்க முடியல என்னால். இந்த பாருங்கள், இதில் ஒரு சிக்கு இருக்குது. இதில் இல்லை மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரிசல்ட்டு கம்மி தான். ஏன்னா நம்மள்ட்ட எதில் எக்ஸ்ட்ரா எத்தனை மேலே எத்தனை ஃபீமேல் இருக்குதுன்னு தெரில. அதுலேயும் கொஞ்சம் பார்க்கணும். இவ்வளோ பேட் இருக்குது. அப்போ என்ன எவ்வளோ மோஸ்ட்லி எனக்கு மேல் தான் இதில் அதிகமாக இருக்குது. ஃபீமேலை கொஞ்சம் விடணும். எல்லாம் பிளாஸ்டிக்கு டூப்பிங் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக விட்டுருக்கு. நார்மல் ஃபிஞ்சஸோட எல்லாம் பிளாக் மீட்டர்ஸ் நிறையா இருக்குது இதில். நான் தண்ணி தேக்கல, 2 நாளைக்கு ஒரு தண்ணியை மாற்றிடுறோம், இற மாற்றிடுறோம். எக் ஃபுட்டு போய் கனவா கூட இன்றைக்கி நம்ம போடணும். நம்மகிட்ட இருக்குது நிறையா. இதில் சிக்கு இருக்கான்னு தெரில. இதில் முட்டை தான் இருக்குது. முட்டை இருக்குது. ஆமாம், சிக்கு இல்லை. மேலே உள்ளதில் அப்பெல்லாம் செக் பண்ணணும் இருக்கா இல்லையான்னு. நான் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஓரளவுக்கு ரிசல்ட் இருக்குது. ஏதோ செலவுக்கு போயிடும். ஆமாம், இந்த ஃபிஞ்சஸுக்கு வந்து நம்மளுக்கு இற வாங்கி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லை எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரான ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சு 100 சொல்ல ரிசல்ட் ஓரளவுக்கு கம்மி தான். ஆனால் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரிசல்ட் இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எக்கும் நிறையா இதில் விடலை, இப்போ தான் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்குது நிறையா. இதெல்லாம் எக்கு இருக்குது. இதெல்லாம் எக்கு தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் சும்மா தான் இருக்குது நிறைய. நிறைய பாக்ஸ்னால் எம்டியாக தான் கிடக்கு. இன்னும் முட்டையும் விடலை, ஒன்றும் விடலை. பார்ப்போம் எப்படி ரிசல்ட் இருக்குன்னு. இன்னும் அடுத்த மாதம் எனக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் நம்ம ஃபிஞ்சஸ் மொத்தமாக நம்ம காலி பண்ணிட வேண்டியதான். ரிசல்ட் இல்லாட்ட நம்ம வச்சு ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நான் ஓரளவுக்கு ஒரு 10 பாக்ஸ் 15 பாக்ஸில் எல்லாமே சிக்கு நம்ம பொறிச்சிட்டு இருக்க தான் செய்யுது. பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரவணா ஸ்ரீ பேட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபார்ம் குரூப் ஃபீடிங் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்ப்போம் அடுத்து எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.